Hi, welcome to Camixel Technologies YouTube channel. And in the video, we will talk about the DaVinci Resolve 20.2 order or a new feature which is called Cinematic Haze. So DaVinci Resolve 20.2 la nariya upgrades and features vandirukku, quality of editing improvements la vandirukku. Adula one of the improvements da Cinematic Haze. And if you want to see ella features ella pudu features nu paakradhukku Blackmagic Design ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிங்கை நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். And let's get with the Cinematic Haze. ஓகே, ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஷார்ட் எடுக்கிறீங்க. லெட்ஸே நீங்கள் போஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஊட்டியில் எடுத்த மாதிரி, ஒரு ஃபுல்லாக மிஸ்ட் இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஹேஸ் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் போடணும் அப்படின்னா எவ்வளோ ஒர்க்குன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய ஒர்க், ஃபோர்க்ரவுண்ட், பேக்ரவுண்ட், நடுவில் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செப்பரேட் பண்ணணும். இது எல்லாமே ஒரே கிளிக்கில் உங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும்? தட் இஸ் வாட் சினிமேட்டிக் ஹேசஸ். ஸோ நம்மக்கிட்ட இப்போ ரிசால்வ் இருக்குது. ஸ்டூடியோ வெர்ஷன், ஆப்வியஸ்லி இது ஸ்டூடியோ ஒன்லி ஃபீச்சர். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது மேக்புக் ஏர். ஸோ M3 பேஸ் வேரியன்ட் 8GB 256. ஸோ இதில் ஒர்க் ஆகுதுன்னா உங்கள்கிட்ட ஹை-எண்ட் சிஸ்டம்ஸ் இருந்ததுலாம் தாராளமாக இது ஒர்க் ஆகும். ஸோ எஃபெக்ட்ஸ் போகிறேன் அண்ட் சினிமேட்டிக் ஹேஸ். ஸோ திஸ் இஸ் அ நியூ ஃபீச்சர். ஸோ நான் இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ எதுவுமே நடக்காது. அஃப்கோர்ஸ் நம்ம கிளிப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் டைம் லைனும் நமக்கு வேண்டாம், பிகாஸ் ஒரே ஒரு கிளிப்பில் மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் நம்ம இதிலே பார்க்கலாம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பெருசாக ஏதோ டிம்மான மாதிரி இருக்குது. ஸோ லெட் அஸ் see more into the features. ஸோ ஃபர்ஸ்ட் டெப்த் மேப் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ டெப்த் மேப் அப்படிங்கிறது என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ் வந்துட்டு உங்கள் ஃபுட்டேஜ் பார்த்து எது ஃபோர்க்ரவுண்ட், எது வந்து லென்ஸு கிட்ட இருக்குது, எது வந்து லென்ஸுக்கு தூரமாக இருக்குது, நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டெப்த் மேப். ஸோ டெப்த் மேப் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஃபார் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை வந்து நியர் லிமிட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன்ஸு அது எல்லாமே தெரியுது. ஸோ லெட்ஸே இந்த மாதிரி எனக்கு இருந்தால் ஓகே அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம். டெப்த் மேப் ரிவ்யூ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு மிஸ்ட்டு வேணும். ஸோ இங்கே அட்மாஸ்பியரிக் ஸ்கேட்டரிங் இருக்குது. நீங்கள் வந்து யூ கேன் இன்க்ரீஸ் த மிஸ்ட் லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதோட டென்சிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ், ரெசல்யூஷன் லாஸ் நீங்கள் ரிமூவர் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு நடுவில் வந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு கலரைஸ், லெட்ஸே இந்த ஹேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளூ கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் ஹேஸ் கொடுக்கலாம். இல்லை ஆரஞ்சிஷாக வேணும் அப்படின்னா ஆரஞ்ச் கலர் கொடுக்கலாம். வாட் எவர் இட் இஸ். ஸோ நீங்கள் கொடுக்கலாம். இது எப்படின்னா, இட் இஸ் ஃபார் த வீடியோ. இந்த ஒரு கிளிப்புக்கு மட்டும் கிடையாது, இட் இஸ் ஃபார் த ஹோல் வீடியோ. நான் ப்ளேபேக் பண்ணுறேன். இட் இஸ் அ ப்ராசஸர் இன்டென்சிவ் ஃபார் ஷுர். ரொம்ப ப்ராசஸர் இன்டென்சிவாக இருக்கும். ஸோ ரெண்டட் அவுட்புட் நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ திஸ் ஹவ் இட் லுக். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ இப்போ நான் பாஸ் பண்ணி நான் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து ஒரு மிஸ்ட்டை ஒரு ஃபுட்டேஜ்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அண்ட் நம்மளோட ஃபார் லிமிட் இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா மிஸ்ட் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கிராஜுவலாக இட் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ கிராஜுவலி இட் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ நமக்கு எப்போவுமே தெரியும் ரியலிஸ்டிக் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு வி ஹாவ் லைட் ரேஸ். ஸோ சப்போஸ் இங்கே ஒரு சன் இருந்தது அப்படின்னா அது ஒரு லைட் ரேஸாக நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். அண்ட் ஏர் டிஸ்டர்பன்ஸ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் ஃபீச்சர் தட் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ், லைட் ரேஸ், க்ளோ எல்லாத்துலேயும் இந்த ஏர் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ வென் யூ எனேபிள் திஸ், உங்களுக்கு எப்போவுமே அந்த மிஸ்ட்டு ஈவனாக ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ தேர் ஷுட் பி சம் டிஸ்டர்பன்ஸ். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் இந்த ஏர் டிஸ்டர்பன்ஸ். ஸோ யூ கேன் see the disturbance over here. ஸோ உங்களுக்கு டீட்டெயில் டிஸ்டர்பன்ஸ், இட் வில் ஆட் சம் ரியலிஸ்டிக்கான ஒரு அங்கே ஒரு ஸ்மோக் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் காட்டும். ஸோ சம்திங் லைக் திஸ், ரொம்ப சின்ன மூமெண்ட்டில். ஸோ நவ் யூ see the mist. ஸோ இது வந்து பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். மோர் ரியலிஸ்டிக் மிஸ்ட் இஸ் தேர். ஸோ இதுதான் சினிமேட்டிக் ஹேஸ். நான் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ப்ரிவ்யூ காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் பிஃபோர், after. This is before. This is after. So this is how the cinematic haze, and இதுக்கு மேலே நீங்கள் glow apply பண்ணலாம். You can make it more cinematic, do some colors,
யூ கேன் மேக் த ஃபுட்டேஜ் ஆசம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அண்ட் இன்னும் நிறையா ரிசால்வோட ஃபீச்சர்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் see you in another video.